மயான கொல்லை பார்க்கறதுக்கு சுடுகாட்டில் வந்து உட்காந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மயான கொல்லை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா கிளியரா தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இப்போ வீடியோ எடுத்துக்கிறேன் நான். அப்புறம் கூட்டமா கார குழம்பு எப்படி இருக்கு? அல்டிமேட்டா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மயான கொல்லை திருவிழாக்கு தான் நாங்கள் போகிறோம். இங்கே ஆலங்குப்பத்தில் நல்லா ஃபேமஸாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்க்கறதுக்கு தான் போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் மயான கொல்லை திருவிழா பார்க்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. நீ பார்த்துருக்கேன்? நான் பார்த்துருக்கேன் சங்கீதா. பக்கத்தில் எங்கள் ஊரில் ராயவட்டன்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜில் நடக்கும். அங்கே போய் பார்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம ஆலங்குப்பம் போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் தான் ஆலங்குப்பம் போய் பார்க்கறது. அப்படியா? போலாமா? மலையனூர்ல நடக்கும். அதுதான் இருக்கிறதுல ரொம்ப ஃபேமஸ். மலையனூர்ல நடக்கிறது. அங்கெல்லாம் என்னை கூட்டிட்டு போனதே இல்லை. எங்க ஊர்லயுமே இந்த மயான கொல்லை எல்லாம் நடந்தது இல்லை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் மயான கொல்லை திருவிழா பார்க்க போறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு காட்டுறேன். போலாமா? போலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க பைக்ல வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிட்டோம். ஜஷிதா முன்னாடி போறாரு. ஏன்னா கார்லாம் நிப்பாட்டி அங்க வந்து டிராபிக்கா இருக்குன்னு சொன்னாங்களா, அதனால பைக்ல கிளம்பிட்டாச்சு. ஜாலியா இருக்குப்பா. ஜாலியா இருக்கா? திருவிழாக்குனாலும் ஜாலியா தான் இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆலங்குப்பம் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. சரியான லைட்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணிருக்காங்கப்பா. பயங்கரமா இருக்கும் போல இருக்குது. இங்க இருந்து நடந்து போயிடலாமா? ஆனா கொஞ்சம் லேட் ஆகும் சொன்னாங்க. சாமி தூப்பர் மேடெல்லாம் ரெடி பண்ணி இங்கே விட்டுலாமா? ஃப்ரெண்ட்ஸ், ஆலங்குப்பம் வந்தாச்சு. இன்னும் மயான கொல்லைக்கு எல்லாமே ரெடி பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க. சீக்கிரமா வந்தாச்சு போல பேபி. முன்னாடியே போய் கியூல நின்னு அப்படி இல்ல பேபி. இப்ப வந்து சாமி ஊர் சுத்த போயிருக்கு. வந்த உடனே கூட்டம் திப்பு திப்புன்னு வந்துரும். சரி, அதான் இடம் பிடிச்சிடலாம். இடம் கம்பி பக்கத்துல. நீ வேற ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறல்ல, அதனால முன்னாடியே வந்துச்சு. ஆமா, ரெண்டு சாமி ரெடி பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்குல லொகேஷன். என்ன சங்கீதா, இடம் பிடிச்சிட்டியா? இடம் பிடிச்சிட்டேன் பேபி. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கனால இது ஸ்டோரிலாம் எனக்கு தெரியல. ரெண்டு சாமி ரெடி பண்ணிருக்காங்க. ஆமா, நம்ம வந்து அந்த கூத்தாண்டர் மேடை கட்டி வெட்டுவாங்கல்ல, அது மட்டும் தான் நான் பாத்துருக்கேன். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதான் ஸ்டோரி தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து வர சொல்லலாம். கதை கேட்கலாமான்னு யார்கிட்ட கேட்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அங்க பாரு, வியூ தெரியாதுன்னு சொல்லிட்டு ஏறி கரை மேல உட்கார்ந்து இருக்காங்க பாரு கொஞ்சம் பேரு. அங்க மேல இருந்து பார்த்தா நல்லா தெரியும் சொல்லிட்டு. கூட்டம் வந்ததுன்னா மறைஞ்சிரும்ல, அதனால நம்ம கிட்டே நின்று வேடிக்கை பார்க்கலாம். சரி சரி. இப்போ நல்லா கிளியரா தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இப்போ வீடியோ எடுத்துக்கிறேன் நான். அப்புறம் கூட்டம் ஆயிடுச்சுன்னா ஒண்ணுக்கு தெரியாது. ஆனா இது உள்ளதான் வந்து காய்கறி எல்லாம் வச்சிருப்பாங்க. காய்கறி காயின்னு அதை வெட்டி தூக்கி போடுவாங்களா? குடல் இருக்கும். குடல் இருக்கும். எடுத்து பல்லால கடிப்பாங்க. பாப்போம் அதெல்லாம். நான் வந்து பார்த்தேன்னா லாஸ்ட்ல இதோட ஸ்டோரி கேட்டு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாமி ஊர்வலம் போறது அழகா டிஸ்ப்ளே தெரியுதுல. ஆமா, ஊர் சுத்தி வருது அங்க பாரு. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, சாமி வந்து ஊரை சுத்தி வந்துட்டு இருக்கு. நிறைய வேஷம் சாமி ஊர் சுத்தி வந்து அந்த இடத்து கோயில் கிட்ட வந்தாதான் அதுக்கப்புறம் மயான கொல்லை நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரோன் ஷாட் போல அழகா. ட்ரோன் ஷாட். அதெல்லாம் டிஸ்ப்ளே வச்சு காட்டுறாங்க பாரு. நம்ம சாப்பிட வந்துட்டோம். மயான கொல்லை பார்க்க வந்தா முதல் வேலையா கோயில்ல சாப்பாடு போடுறாங்க. இங்க நம்ம சாப்பிட வந்துட்டு அங்க வந்து எல்லாம் இடம் முடிச்சுக்க போறாங்க பாரு. சரி உட்காரு. உட்காரு சங்கீதா, இங்கே உட்காரு. எல்லாருக்குமே இலை போட்டு சாப்பாடு போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்கூல் கிரவுண்ட் அதுல வந்து பார்த்தோன்னா செட் பண்ணியிருக்காங்க. சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் போய் சுற்றி பார்க்கலாம். ஆலங்குப்பம் ஸ்கூல் கிரவுண்டு போல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு கல்யாண வீட்டு சாப்பாடு மாதிரி சூப்பரா போட்டிருக்காங்க. கார குழம்பு எப்படி இருக்கு? அல்டிமேட்டா இருக்கு. சூப்பரா இருக்கா? சரி, சாப்பிட்டு அப்புறம் போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போறதுக்கு முன்னாடி வந்தோம். அழகா இருக்குது மினியேச்சர் குக்கிங் பாத்திரம். சங்கீதா, சாப்பிட போறதுக்கு முன்னாடி இந்த இடம் எவ்வளவு ஃப்ரீயா இருந்தது. சரியான கிரவுட் வந்துச்சு. அதுக்குள்ள இருட்டான மாதிரியே இருக்கு பாத்தியா? ஆமா, இருட்டாயிடுச்சு. சமய பொம்மை சொப்பு ஜாமான்லாம் விக்குது பேபி. அதான் கேட்டுங்கறாரு. என்னமா? சரி வாங்கிக்கலாம் வரும்போது வாங்கிக்கலாமா? திருவிழா பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம். வா, திருவிழா முடி போறப்ப வாடி. இப்பலாம் வர கூட்டத்துல போய் சுத்த முடியாது. வாடி வா. ஐ சாம சேட்ட பண்ற. எல்லா பொருளையும் கையை கட்டி கேட்டுன்னு இருக்கா இவ. போலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் கிட்ட. வாங்கி தரவா? வாங்கி தரேன் வாடி. ஸ்பைடர்மேன் வேணுமா? ஸ்பைடர்மேன் வேணும், அது வேணும், இது வேணும் கேட்டுனே வரா. ஜாலியா இருக்கு. எல்லா பசங்களும் அப்படி அங்காளம்மன் திருக்கோயில் ஆலங்குப்பம்.
நைட் வியூ பயங்கரமா இருக்கு கோயில். இன்னும் சாமி ஊர்வலம் பண்ணி வரல, வந்து இன்னும் நிறைய கிரவுட் இருக்கும். சீக்கிரமா வந்து நல்லது ஃப்ரெண்ட்ஸ். போனா நாங்க அங்க சாமி மோட கட்டி நாங்க சாமி பார்த்துட்டு கோயில்ல போய் சாமி கும்பிட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். திருவிழா கடையை சுத்தி பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ சாமி வந்ததுன்னா அழகா நம்ம கொல்ல வரத பார்க்கலாம். கரெக்டா இருக்கு. பார்க்கலாமா? கண்ணுல தான் முட்டை வச்சிருக்காங்க டேய், கண்ணுக்கு பதிலா தான். போய் ஒன்னு எடுத்து டெஸ்ட் பண்ணி பாரு. ஃபேஸ், மூக்கு, கண்ணு எல்லாமே வரைஞ்சிருக்காங்க. பயங்கரமா இருக்கு. டாப் வியூல பார்த்தா தான் தெரியும், நமக்கு தெரியலையே. ட்ரோன் விடு பேபி. ஃப்ரெண்ட்ஸ், மயான கொல்லை பார்க்கறதுக்கு சுடுகாட்டில் வந்து உட்காந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உட்காந்துட்டோம் ஒரு இடமா பார்த்து உட்காந்துச்சு இடம் பிடிச்சி. ஸோ மயான கொல்லை பார்க்கறதுக்காக பாருங்க அங்கே செட்டிங்ஸ்லாம் அங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. நாங்கள் அதை சுற்றி எல்லாரும் உட்காந்து இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் மணி 7 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா சாமி ஊர்வலம் முடிச்சு வரல. எப்போ வரும் வெயிட் எல்லாமே சாமி ஊர்வலம் போயிட்டு வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் இல்லையா, அதான். இங்கே சங்கீதா உட்காந்து இருக்காரு. எல்லாம் எழுந்து நின்னாச்சு. எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க. எவ்வளோ சாமி வருது, நிறைய வந்துட்டே இருக்கேன். இன்னும் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காட்டேரி வந்துட்டாங்க. சாமி ஃபுல்லாவே நிறைய வருது. சாமி பாஜா சார், இந்த சாமி வந்து எல்லாமே சுத்தி சுத்தி வருமா பேபி? ஆமா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மயான கொல்லை இப்போ தான் நடக்க போகுது. பேபி சாமி ஊர்வலம் சாமி வந்துருச்சு. எவ்வளோ வேகமா வருது பாத்தியா சாமி. சாமி ஊர்வலம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாமி வந்துருச்சு. டிராக்டரா? இந்த சாமி வந்தோடனே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். இது மாதிரி இன்னொரு சாமி வரணுமா? இன்னொன்று வரும்டா. ஆமாண்டா. சாமி பாஜா சாமி பாத்துட்டா. சாமி பாரு, இங்க பாரு. சாமா கிரவுட் ஆயிடுச்சு. ஒண்ணுமே தெரியல. வந்துட்டாங்க, ஒண்ணுமே தெரியவே இல்ல. தெரியுதா? ஃப்ரெண்ட்ஸ், மயான கொள்ளையோட ஃபைனல் நிகழ்வு தான். அப்படியே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக இந்த சாமி உள்ளே வந்தவுடனே வேலை முடிஞ்சுது. சாமி வந்துருக்கு. ஜஸ்ட் அங்க பாரு சாமிலாம் ஒண்ணுமே தெரியல. கூட ஃபுல்லா நிறைய காய்கறி, அதெல்லாம் கொல்ல விடுறது. காய்கறி எடுத்துட்டு வராங்க. காய்கறி எல்லாமே வேலை விடுறதுக்கு கொல்ல தானே விடுவாங்க. எல்லா சாமியுமே ஊரை சுற்றி வந்துட்ட பிறகு இந்த இடத்த சாமி படைச்சிட்டு அதுக்கப்புறமா கொல்ல விட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா சாமியுமே அந்த 2 மேடு கட்டியிருந்தாங்களே அது மேலே ஏறி இறங்கி அதுக்கப்புறம் காய்கறிலாம் கொல்ல விட்டாங்க. மக்களுமே அது வந்து காய்கறி கொல்ல விடுறது அதுக்கப்புறம் காசுலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எலுமிச்சம்பழம், வாழைக்காய், அப்புறம் அவரைக்காய், பீன்ஸ், பச்சை மிளகாய் எல்லாமே கொல்ல விடுறாங்க. காசுலாம் கொல்ல விடுறாங்க. காசு தான் நாங்கள் எடுத்தோமே.
சுத்தி காசு தான், நிறைய காசு இருந்தது. மயான கொள்ள முடிஞ்சது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்க எவ்வளவு கூட்டம்னு சொல்லிட்டு. நீ அப்படியே வர வேண்டியதானே? நல்லா சூப்பரா இருந்தது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சாமி. நெக்ஸ்ட் பாட்டி கச்சேரி வச்சாங்க. அப்படியே பாட்டி கச்சேரி பார்க்க வந்தாச்சு. ஜஸ்விதா வந்து வைப் பண்றாரு. அடுத்த பாட்டு பாட போறாங்க. ஆமா, பாட்டி கச்சேரியில் அம்மன் வேஷம்லாம் போட்டு சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. கொஞ்ச நேரம் பாட்டி கச்சேரிலாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாட்டி கச்சேரிலாம் பார்த்துட்டு நாங்கள் கிளம்புறோம். டைம் ஆயிடுச்சு, போயிட்டு தூங்கலாம்னு சொல்லிட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். திருவிழாலாம் நல்லா இருந்தது. யாரெல்லாம் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஸ்டோரி எனக்கு கடைசி வரைக்கும் தெரியவே இல்லை பேபி. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு போகலாமா?